விஜய் எவ்வளவு பெரிய நடிகர்? விஜய் நடிப்புக்கு பக்கத்துல உதயநிதி நிக்க முடியுமா? அவருடைய ரசிகர் பட்டாளம் என்ன, உதயநிதி இது என்ன? அவரு கூட நடிப்புலையும் சரி எதிலையுமே ஒப்பிட முடியாது. புரிஞ்சதா? இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம், இந்த வெற்றி கழகத்துடைய அரசியல் பணியும் விஜய் அவர்கள் அரசியல் பணியும் வெல்வதற்கு ஒரு விஜயுடைய ரசிகனாக, ஒரு தமிழனாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேட்டுக்க. 100 கோடி ரூபாய் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய வருமானத்தை தொலைத்து விட்டு ஒரு ஏதாவது தமிழ் இனத்துக்கு செய்யணும் அப்படின்னு வர்றது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. எப்படி அரசியலுக்கு வராம ஏமாத்திட்டே இருக்கிற சிலருக்கு மத்தியில வர்றேன்னு சொல்லாம வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தெரிஞ்சுக்கிட்டியா? அறிக்கையை ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்கணும். எழுக்குறளை கோட் பண்ணிருக்காரு. அதே போல உங்கள் முன்னோர்கள் செய்த அரசியல் பாடம் கற்றுக்கொண்டுங்கிற வார்த்தையை பதிவு செய்யறாரு. எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறாரு. ஒரு ஊழல் மலிந்த அரசியல் ஒரு பக்கம், சாதி மத பிளவை ஏற்படுத்தும் அரசியல் மறுபக்கம். இந்த இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அரசியல். இன்னொன்னு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அரசியல் தொழில் அல்ல, மக்களுக்கு செய்யும் பணி சேவை அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியலையும் கூர்ந்து கவனிக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. நீண்ட யோசனைக்கு பிறகு நான் வர்றேன்னு சொல்றாரு. அதனால ஒரு தெளிந்து வர்றாரு. நான் குழப்பிட்டு தான் போவேன் அப்படின்னு வரல அவரு. நீ எல்லாம் ஒரு ஜோசிய, உனக்கெல்லாம் ஒரு பட்டம். மெய்ய பணம், பொய்ய பண்ண மாத்தீங்களா? ஐயா